Money is like a dog. Somebody said dog. There are some trained dog. Somebody said trained dog. இந்த trained dog எல்லாம் வாக்கிங் கூட்டி போய் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் டாக்லாம்? அப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஓனர் முன்னாடி போவார், இந்த டாக் என்ன பண்ணும், பின்னாடி எப்படி வரும், வாயை பொத்திக்கிட்டு இந்த கயிறு எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போகும். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த டாக் போகும். ஆனால் அன்ட்ரெயின்ட் டாக் இருக்கு, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கு. டாகை இவங்க வாக்கிங் கூட்டி போக மாட்டாங்க, டாக் தான் இப்படி எழுத்துட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? அது இப்படி இழுக்கும், நினைச்ச இடத்துல காலை தூக்கும். இதுதான் மணி. சத்தியத்தை அறிவீர்கள். நீ வானா பணம் வரணும், நீ நில்லுனா பணம் நிற்கணும். அதுதான் பணத்தை பற்றி சத்தியம் சொல்லுகிற ரெவலேஷன். ஆனால் நீங்களும் நானும் என்னன்னா எப்படி இருக்கோம்னா, அது இழுக்கிற பக்கம்லாம் போயிட்டு இருக்கோம். 9 மணிக்கு நைட் ப்ரேயர் வச்சா 9:30 மணி வரைக்கும் ஓவர் டைம் பார்க்கறது இந்த நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி. Hallelujah. I worked as a corporate vice president for many years. என் பசங்கள்லாம் கேட்டு பாருங்க, 6 மணிக்கு மேலே ஒரு நாளும் என் ஆஃபீஸ் இருந்ததே கிடையாது. ஒரு நாளும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தவர்களை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். Hallelujah. Because I know the truth and the truth have set me free. என்னுடைய எதிர்காலம் என்னுடைய எம்ப்ளாயி கையில் இல்லை, என்னுடைய எதிர்காலம் இந்த பணத்தின் கையில் இல்லை, என்னுடைய எதிர்காலம் எங்கள் அப்பாவுடைய கையில் இருக்கு. I have a thankful heart. I want to tell you that any other company is not paying me. நான் இருக்கிறதுனால அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டு நம்புறேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும், என் மேல் இருக்கிற அபிஷேகத்தினால நான் போற இடம்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கை வைக்கிற காரியங்கள்லாம் தொடங்கும். நான் எடுக்கிற காரியத்தில் அவர் இருக்கிறபடியால் அவர் வெற்றி கொடுப்பார்.